अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அடியார்களான நித்தியசூர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். சுதர்சனாழ்வான் என்கிற சக்கரத்தாழ்வாரை பற்றி 2 ஸ்தோத்திரங்கள், கருடாழ்வானை பற்றி 2 ஸ்தோத்திரங்கள். அதிலே கருடாழ்வானை பற்றிய ஒரு ஸ்தோத்திரம்தான் கருட பஞ்சாசத் என்பது. கருடாழ்வானை பற்றி 50 ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்திலே கருடனுடைய பெருமைகள் பலவாறு தெரிவிக்கப்பட்டன. கருடனுடைய மந்திரத்தினுடைய வைபவம், அவன் அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக சென்றது, அமிர்தத்தை கொண்டு வந்த பிற்பாடு நாகலோகம் பாதாள லோகத்திலே சென்று தன்னுடைய தாயார் சிறைப்படுவதற்கு காரணமாயிருந்த அந்த பாம்பு கூட்டங்களின் மீது அவன் பகை கொண்டு அவைகளையெல்லாம் அழித்தது என்று இவற்றையெல்லாம் பல பல ஸ்லோகங்களிலே அருளி செய்தார். அடுத்தபடியாக 36வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோகம் ஈராக 10 ஸ்லோகங்களிலே கருடனுடைய அலங்காரங்களை வர்ணிக்கிறார். கருடன் பாம்புகளையே தனக்கு ஆபரணமாக கொண்டிருக்கிறார் என்று அது புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொழுதும் கூட நாம் சந்நிதிகளிலே கருட வாகனம் என்று போய் பார்த்தோமானால் அந்த கருட வாகனத்திலே அவன் மாலையாக ஒரு பாம்பு, கைகளிலே கடகங்களாக பாம்பு, கிரீட்டத்திலே ஒரு பாம்பு என்று ஒவ்வொரு இடத்திலேயும் பாம்புகளைத்தான் அவர் அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த பாம்புகள் எவை எவை என்று அதெல்லாம் கூட ஆகமங்களிலே புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு ஸ்லோகமாக அருளி செய்கிறார். அது 36வது ஸ்லோகம். வாமே வைகுண்டசய்யா பணிபதி கடகோ வாசுகி பிரம்மசூத்ர ரக்ஷேன்னஸ்தக்ஷகேண கிரதித கட்டிதட்டாரு கார்கோட்டஹாரஹ பத்மம் கர்ணே அபசவ்யே பிரதிமவதி மகா பத்மமன்யத்ர பிப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குடிகமபிபுஜே தட்சிணே பக்ஷிமல்லஹ. கருடாழ்வான் வாமே வைகுண்டசய்யா பணிபதிஹி, வாமே வாமே என்னால் இடது திருக்கரத்திலே அவர் எப்படி அணிந்து கொண்டிருக்கிறார்? வைகுண்டசய்யா பணிபதிஹி கடகா, பகவானுடைய திருப்படுக்கையான அந்த பள்ளியாக இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் இருக்கிறானே அவனை கடகமாக அணிந்து கொண்டிருக்கிறார். கடகம் என்னால் இது போன்ற ஆபரணத்திற்கு கடகம் என்று பெயர். அதாவது வளையம் போலே கைகளிலே அணிவது. இடது திருக்கரத்திலே கருடாழ்வான் ஆதிசேஷனை கடகமாக அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் என்றார். ஸ்லோகத்தினுடைய கடைசியிலே அவர் சொல்ல போகிறார், குளிகம் அபிபுஜே தட்சிணே, குளிகம் என்று ஒரு பாம்பு, அவனை வலது திருக்கரத்திலே கடகமாக அணிந்து கொண்டிருக்கிறார் என்று ஸ்லோகத்தினுடைய கடைசியிலே சொல்லுகிறார். அதுக்கு மேலே நடுவில் இவர் இன்னும் தெரிவிக்கிறார், வாசுகிஹி பிரம்மசூத்ரா, வாசுகி என்கிற பாம்பு இருக்கிறது, அதைத்தான் அவர் யஜ்ஞோபவீதமாக
அவர் அணிந்திருக்கிறாராம் கருடாழ்வான். அப்புறம் அவன் நம்மை ரட்சிக்கட்டும் என்று சொல்கிறார். அவன் எப்படிப்பட்ட தக்ஷகேண கிரதித கடிதடாரு கார்கோட்டஹாரஹா. அவர் தக்ஷகேன கிரதித கடிதடஹா, தக்ஷகன் என்கிற பாம்பை அவர் எப்படி அணிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால், அவரை கிரதித கடிதடஹா, அரஞ்ஞானைப் போலே அவனை அணிந்து கொண்டிருக்கிறார். அரஞ்ஞானைப் போலே அவனை அணிந்து கொண்டிருக்கிறார் அந்த தக்ஷகன் என்கிற பாம்பை என்று அத்தை சொல்லுகிறார். அதற்கு பிறகு கார்கோட்டஹாரஹா, கார்கோட்டகன் என்கிற பாம்பு அவனை கழுத்திலே மாலையாக ஹாரமாக அணிந்து கொண்டிருக்கிறார் என்று அப்படி சொல்லுகிறார். அதுக்கு மேலே பத்மம் கர்ணே அபசவ்யே பிரதிமவதி மகாபத்மம் அந்யத்ர பிப்ரத்து. தன்னுடைய காதுகளிலே ஒரு காதிலே பத்மம் என்கிற பாம்பையும் மற்றொரு காதிலே மகாபத்மம் என்கிற பாம்பையும் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். பத்மம் கர்ணே அபசவ்யே பிரதிமவதி பத்மம் அந்யத்ர பிப்ரத்து. அதுக்கு மேலே சூடாயாம் சங்கபாலம், தன்னுடைய தலையிலே சங்கபாலம் என்கிற பாம்பை அவர் ஆபரணமாக அணிந்திருக்கிறார். குளிகமபி புஜே தட்சிணே பக்ஷிமல்லஹா, அது ஏற்கனவே தெரிவித்தோம். குளிகம் என்கிற பாம்பை வலது திருக்கரத்திலே கடகமாக அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு கருடாழ்வானவர் ரக்ஷேத்து நகா, நம்மை ரட்சிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆக கருடாழ்வானுடைய வலது திருக்கரத்திலேயும் இடது திருக்கரத்திலேயும் முறையே குளிகம் என்கிற பாம்பு, ஆதிசேஷன் என்கிற பாம்பு, பிரம்மசூத்திரம் அதாவது யஜ்ஞோபவிதமாக வாசுகி என்கிற பாம்பு, அதுக்கு மேலே அந்த கார்கோட்டகன் என்கிறவன் ஹாரமாக இருக்கிறான். தக்ஷகன் என்கிற ஒரு பாம்பு அது இடையிலே அவனுக்கு அரைஞானாக இருக்கிறது. வலது திருக்காதிலும் இடது திருக்காதிலும் குண்டலங்களாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பத்மம் மகாபத்மம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பாம்புகள். அதற்கு மேலே சூடாயாம் என்று தலைமுடியிலே அவர் அணிந்திருக்கிற பாம்பு, அவனுக்கு சங்கபாலன் என்று பெயர் என்று இப்படியாக அந்த பாம்புகளெல்லாம் கருடாழ்வானுக்கு ஆபரணமாக அமைந்திருக்கிறது என்கிற அர்த்தத்தை அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக 37வது ஸ்லோகத்திலே இந்த நாகங்கள் எம்பெருமானுக்கு அதாவது கருடாழ்வானுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய நாகங்களே கூட அவைகள் அந்த இடத்துல இருந்து கொண்டு அப்படி தலையை ஆட்டுகின்றனவாம். தலையை ஆட்டுவது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் கருடனுக்கு ஆரத்தி எடுக்கிறா போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆரத்தி எடுத்தல் என்னால் ஒரு தட்டிலே விளக்கை வைத்து அந்த விளக்கை கொண்டு அவன் முன்னாலே சுற்றினால் அது ஆரத்தி தானே. அதுபோலத்தான் இந்த பாம்புகளெல்லாம் கருடாழ்வானுக்கு ஆரத்தி எடுக்கின்றன என்று அந்த அர்த்தத்தை 37வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். வர்த்தியாபஸ்வஸ்திகாக்ரஸ்புரதருணசிகா தீபரத்ன பிரதீபை பத்னஸ்பிஹி தாபம் அந்தர்பகுள விஷமஷி கந்ததைலாபிபூர்ணைஹி நித்யம் நீராஜனார்த்தம் நிஜபணபலகைः கூர்ணமானானி தூர்ணம் போகைராபூரயேயுः புஜகுலரிபோः பூஷணாநீஷணாம்னஹ. அதாவது பாம்புகளெல்லாம் கருடாழ்வானுக்கு ஆரத்தி எடுக்கின்றன என்று சொல்லுகிறார். அது பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ மணமக்களுக்கோ யாருக்கு ஆரத்தி எடுத்தாலும் என்ன செய்வார்கள், ஒரு பாத்திரத்திலே ஒரு நல்ல வாசனை உள்ள எண்ணெயை வார்த்து அதில் ஒரு திரியை போட்டு அதில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபச் சுடரை நன்றாக அப்படி ஜுவலிக்க செய்து சுற்றி அப்படி ஆட்டினால் அது ஆரத்தி என்று சொல்லுகிறோம். இப்போ கருடாழ்வானுக்கு ஆபரணங்களாக உள்ள சர்ப்பங்கள், அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் தலையிலே பணாமண்டலம் என்று இருக்கிறது. அந்த பணாமண்டலம் இருக்கிறது, அந்த பணாமண்டலம்தான் அந்த அகல் போலே இருக்கிறது. அதில் இந்த பாம்புகளே அதில் தீரியாக இருக்கின்றன. அதுக்கு மேலே அந்த பாம்புகளுடைய தலையில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் இருக்கிறதே பணாமண்டலத்தில், அதுதான் தீபத்தினுடைய சுடர் போலே இருக்கிறது. அது பாம்பு அசைகிற பொழுது ஆரத்தி எடுக்கிறா போலே இருக்கிறது என்று இதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். வர்த்தியாபஸ்வஸ்திகாக்ரா,
அதாவது வர்த்தி திரி போல் இருக்கக்கூடியவை, பாம்புகளுடைய உடலே திரி போலத்தான் இருக்கின்றது. அதுக்கு மேலே அது படத்தினுடைய நுனியிலே என்ன இருக்கிறது? ஸ்புரதருணசிகா தீப்ர ரத்ன பிரதீபைஹி, நன்றாக ஒளி வீசுகின்ற செந்நிறமான ஒளியோடு கூடியதான அந்த ரத்தினங்கள், அதுதான் தீபங்களாக அங்கே இருக்கின்றன. அதனுடைய அந்தஹா தாபம் பத்னத்பிஹி, நடுவில் அப்படியே அந்த சூட்டை விஷம் இருக்கிறபடியினாலே அந்த பாம்புகளுடைய உடலெல்லாம் சூடாக இருக்கிறது. திரி சூடாகத்தானே இருக்கும், அதனால் இதுவும் சூடாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு நெய் வேண்டுமே, எண்ணெய், அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பகுள விஷமிஷி கந்த தைல அபிபூர்ணைஹி, அதனுடைய வாயிலிருந்து வெளியிடுகின்ற அந்த விஷம் இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? நன்றாக கருமை நிறத்தை உடையதாக இருக்கிறதாம். அது மை போன்ற அந்த விஷமாகிய மணமுள்ள எண்ணெய், அதுதான் இப்பொழுது அந்த விளக்குக்கு எண்ணெய் போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது அப்போ விளக்கு எது, அந்த அகல் எது என்று கேட்டால் நிஜ பண பல கைஹி, தங்களுடைய அந்த படம் இருக்கிறதே அது தலை, அதையே அப்படியே அகலாக வைத்திருக்கிறதாம் அந்த பாம்புகள். அது என்ன பண்ணுகிறது? நித்தியம் நிராஜனார்த்தம், எப்பொழுதும் ஆரத்தி எடுப்பது போல அப்படியே தலையை ஆட்டிக்கொண்டிருக்கின்றன அவை. அது தூர்ணம் கூர்ணமானானி என்றால் விரைவில் அது சுழற்றுகின்றன தலைகளை. அது அப்படிப்பட்ட ஒரு பெருமை கருடாழ்வானுக்கு இருக்கிறது. அவர் கருடாழ்வான் யார்? புஜகுலரி போஹோ, அந்த கருடனுக்கு, அந்த நாகக்குழுக்கு நாகங்களுக்கெல்லாம் பகைவரான கருடாழ்வான். அப்படிப்பட்ட கருடாழ்வானுக்கு பூஷணானி, அந்த கருடாழ்வான் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களே அவருக்கு ஆரத்தி எடுப்பது போலே அப்படி தலையை சுழற்றுகின்றன. அப்படிப்பட்ட அந்த கருடாழ்வான் என்ன பண்ண வேண்டும் என்னால் நகா ஈஷணாம் போகைஹி ஆபூரையேயுஹு, நம்முடைய விருப்பத்தை அவர் தம்முடைய கிருபையாலே நிறைவேற்ற வேண்டும். அவர் தம்முடைய கிருபையாலே நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். கருடாழ்வானுக்கு எப்படிப்பட்ட பெருமை! அவருக்கு ஆபரணமாக இருப்பதாக கீழே 36வது ஸ்லோகத்திலே சொன்னார் அல்லவா? அந்த ஆபரணங்களாக இருக்கக்கூடிய பாம்புகளே என்ன பண்ணுகின்றன? தலையிலே ரத்தினங்களை கொண்டு அது பெருமூச்சு விட்டு உடம்பெல்லாம் சூடாக இருக்கிறது, அதற்கு அப்படி விஷத்தை கக்கி கொண்டு தலையை எப்படி சுழற்றுகின்றன. அது இவருக்கு ஆரத்தி எடுக்கிறது போலே இருக்கிறது. என்னால் ஆரத்தி எடுப்பதற்கு அகல் வேண்டுமே, என்னால் அதனுடைய தலைகள், அந்த படங்களே அகலாகவும், அதிலே பாம்புகளுடைய உடலே திரியாகவும், அந்த பாம்புகளுடைய தலையில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் அவைகளே சுடராகவும், அந்த பாம்புகள் கக்குகின்ற விஷமே அதற்கு எண்ணெயாகவும் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று உருவகித்து இப்படி அந்த பாம்புகள் கருடனுக்கு ஆரத்தி எடுத்தன. அப்படிப்பட்ட பெருமையுடைய கருடன் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அதை வர்ணித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.